நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும், நமக்கு எல்லாமே வெற்றியாகணும். நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விழிச்சிட்ருக்கோம். இந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு தலம் இங்கே இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பீடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, எனக்குள்ளும் நிறைய மாற்றத்தை கொடுத்துட்ருக்க கணக்கன்பட்டி உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல எல்லாருமே நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கவங்க இன்னும் அடுத்த நிறைவு நிம்மதியான இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தலம், ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கன்பட்டி அப்படிங்கிற பழனி மூட்டை சுவாமிகள் வாழ்ந்த அந்த இடம் இன்னைக்கு ஒரு சித்தர் பீடமாக உருவெடுத்து பல ஆயிரக்கணக்கு பல லட்சக்கணக்கான நபர்கள் போகிற ஒரு ஸ்தலமாக மாறிட்டுருக்கு. அந்த இடத்துல அடுத்த வேலை எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, என்னோட கடன் எனக்கு கழுத்தை நெரிக்குது, என்னோட குடும்ப கஷ்டம் எனக்கு நிறைய இருக்குது, கணவன் மனைவி பிரிவோடு இருக்காங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையாக இல்லாமல் இருக்குது, ரெண்டாவது நிறைய கோர்ட்டு கேஸுன்னு நிறைய நான் அலைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்களோட வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, விஐபியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே போய் நிற்க வேண்டிய ஒரே இடம் பழனி மூட்டை சுவாமிகள் அவங்களோட ஜீவசமாதி. அந்த இடத்துல போய் நிற்கும்போது அதாவது பகவானோட அருளால், நிச்சயமாக சத்குருவோட அருளால் அந்த இடத்துல உங்களோட கர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும். அற்புதமான ரிசல்ட். நீங்கள் உடனடியாக இந்த அதாவது ஜீவசமாதிக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் பழனி மூட்டை சுவாமிகள், பழனிசாமி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பச்சை நிற ஆடையோட ட்ரெஸ்ஸோட ஒரு தாத்தா மாதிரி இருப்பாங்க. நம்ம அப்பான்னு எடுத்துக்கலாம், நம்ம உறவாக எடுத்துக்கலாம். நானும் அப்பான்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு உறவை சொல்லி உங்களோட கஷ்டங்களை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நினச்சி சொல்லுங்கள். இம்மீடியட்டான தீர்வு, நேர்மையாக உண்மையாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் யாரோ ஒருத்தர் தடுத்துட்ருக்காங்க. உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகாமல் நீங்கள் சிக்கல்களோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுவாமிஜியை உங்களை கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு இந்த சாண்டிங் பண்ணிட்டு நினச்சி பாருங்கள். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தில் ஒரு அசைவு நிச்சயமாக இருக்கும். அந்த இடம் அந்த நெகட்டிவ்ஸ் அந்த இடத்துல பிரேக் ஆகிரும். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் நேரடியாக கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க நீங்கள் இருந்த இடத்துலருந்தே மனசார மகானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார முன்னேற்றம், உறவுகளில் ஒரு முன்னேற்றம், ஒற்றுமை, எந்த தடைகள் இருந்தாலும் தகர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகான் தான் நம்மளோட கணக்கம்பட்டியார். கணக்கம்பட்டியாரை பிடிச்சுங்க. வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடையுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.